தமிழ்நாட்டில் இன்றும் ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஸ்ரீதர் இணைப்பில் இருக்கீங்க. எந்தெந்த மாவட்டங்கள்ல அதி கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு ஸ்ரீதர்? தமிழ்குமரன், தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மையம் கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக வலுப்பெற்று வடக்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடும் என்ற ஒரு தகவல் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தமிழ்நாட்டிற்கு இன்றும் அதி கனமழைக்கான சிகப்பு எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் உறுதி செய்திருக்கிறது. நேற்று முதலே பரவலாக கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை என்பது பதிவாகி கொண்டிருக்கிறது. இன்றும் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் 21 சென்டிமீட்டருக்கும் அதிக அளவில் மழை பொழிவை கொடுக்கக்கூடிய அதி கனமழைக்கான சிகப்பு எச்சரிக்கை என்பதை இந்திய வானிலை ஆய்வு மையம் தற்போது உறுதி செய்திருக்கிறது. குறிப்பாக நேற்று கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. அதே போன்று வட கடலோர மாவட்டங்களில் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட வட கடலோர மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு எனவும் அறிவிக்கப்பட்டிருந்த சூழலில் இன்று தமிழ்நாட்டிற்கு அதி கனமழைக்கான சிகப்பு எச்சரிக்கை என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நாளை தமிழ்நாட்டிற்கு மிக கனமழைக்கு வாய்ப்பு என்பதால் ஆரஞ்சு எச்சரிக்கை என்பதும் கொடுத்திருக்கிறது. தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இன்று முதல் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தமிழ்குமரன், இன்று முதல் 4 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்றும் ரெட் அலர்ட், சிவப்பு எச்சரிக்கை, நிர்வாக ரீதியிலான அந்த சிவப்பு எச்சரிக்கை அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. மீனவர்களுக்கான அறிவிப்பு அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கா ஸ்ரீதர்? தமிழ்குமரன், தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறக்கூடிய சூழலில் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடல், தென்கிழக்கு வங்கக்கடல் உள்ளிட்ட பகுதிகளில் சூறைக்காற்று என்பது மணிக்கு 80 கிலோமீட்டர் முதல் 90 கிலோமீட்டர் வரை வீசுவதற்கான வாய்ப்பு இருப்பதால் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்ற அறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கையின் பேரில் அந்தந்த மாவட்ட மீன்வளத்துறை அதிகாரிகளும் தொடர்ச்சியாக மீனவர்களுக்கு அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார்கள். கடலும் வழக்கத்தை விட சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் யாரும் கடலுக்கும் செல்லவில்லை. தமிழ்குமரன், கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர்.